வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து. பார்டர் கடை செலக்ட் பண்ணியிருக்கோம். இதை கொஞ்சம் கேட்லாக்கில் மேட்ச் பண்ணியிருக்கோம். அல்ஹம்துலில்லாஹ் நம்ம ஃபினிஷ் பண்ண பிறகு கொஞ்சம் இன்னும் பிரைட்னஸ் கொடுக்கும். அவுட்டர் கலரும் வாங்கியாச்சு. வாட்சிங்க வந்துடும். ஃபினிஷிங் ஃபஸ்ட் கிளாஸ் வரணும்னு நினைக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்துஹு. நம்ம ஃப்ரண்ட்டில் போட்டு ஃபினிஷ் பண்ணிட்டோம். சைடில் ஃபினிஷ் பண்ணிட்டு வரோம். அது அல்ஹம்துலில்லாஹ் ஓரளவு பள்ளிவாசல் முழுமை கண்டிஷன் வந்துருச்சு. அவுட்டர் சைடில் நம்ம இந்த பணிகள்லாம் அடுத்த வாரம் எங்களுக்கு ஃபுல் ஸ்விங் வேலை இருக்குது எங்களுக்கு. அதனால் முதல்ல நம்மளுக்கு சப்போஸ் அவுட்ரு ஒர்க் டிலே ஆயிடுச்சுன்னா பள்ளி ரெடியாக இருக்கிற ஒரு சூழ்நிலை அந்த பள்ளி வேகமாக ரெடி பண்ணிட்டுருக்கோம். அடுத்த இமாம் ரூம் ஸ்பீடப் பண்ணணும். இன்ஷா அல்லாஹ் ஓரளவு வந்துருச்சு எங்களதில். துவா செய்யுங்க. இந்த பள்ளி விஷயம் எல்லோரும் அனைவரும் துவா செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அது ஃபுல்லாக இதை முடிச்சாச்சு. இப்போ மேலே என்னென்னா அந்த ரூஃபில் ப்ரைமர் கோட்டிங் அடிச்சிட்ருக்காங்க. அது ஃபுல்லாக பிளாக்கிஷாக இருக்குது. ப்ரைமர் கோட் அடிச்சிட்ருக்காங்க. அதே மாதிரி அந்த நம்ம பள்ளிவாசல் ரூஃப்லேயும் மேட் போட்டு அதுலேயும் ஃப்ளோர் கோட்டிங்கில் நம்ம பக்கா ப்ரைமர் அடிச்சிடுவாங்க. நாளைக்கு ஃப்யூச்சரில் அதில் தண்ணியும் எதுவும் ப்ராப்ளம் வரக்கூடாது. அதில் மேட் போட்டாச்சு. கொஞ்சம் ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். ட்ரை பண்ணிட்டு ஃபுல்லாக அதில் ஒரு ஒயிட் கோட்டு ப்ரைமர் அடிச்சிடுவோம். ஏன்னா ஹீட் உள்ளே நம்மளுக்கு ரிஃப்ளெக்ஷன் ஆகணும். இப்போ ஹீட் நமக்கு உள்ளே வரக்கூடாது. கேட்லாம் இப்போ இந்த டோரில் கொஞ்சம் ஒர்க் இருக்கனால அது கேட் வச்சுருக்கேன் பெண்டிங்கு. கார்பெண்டருக்கு முடிச்சப்பறம் இது பண்ணிடலாம். முடிச்சுட்டு இருக்கும் அவுட்டர் கொஞ்சம் இடையில கிராக் இருக்குனால திருப்பி டச் பண்ணி அதை பண்ணிக்கிட்டு இருக்கோம். அஸ்ஸலாமு அலைக்கும். அவுட்டர் பெயிண்டிங்கெல்லாம் முடிச்சிட்டோம். ஃபுல்லாக மேலே கொஞ்சம் பார்டர் ஒர்க்கும் கொஞ்சம் பெண்டிங் இருக்குது. ரூஃப் கொஞ்சம் பெண்டிங் இருக்குது. நாளைக்கு அந்த க்ரீன் பார்டர்லாம் ஃபினிஷ் பண்ணிடுவோம். இன்ஷா அல்லாஹ். துஆ செய்யுங்க.